அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று வந்து பிரியாணி செய்யலை. ஏன்டா எல்லாம் சாமி கும்பிட்றவங்களாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட. அதனால் கொடுத்து பிரயோஜனம் இருக்காதுல்ல, கொடுத்தா அவங்க சாப்பிடணும். அதனால நேற்று செய்யலை. பெருநாமதுமா நாங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு இன்றைக்கி தான் பிரியாணி செய்கிறேன், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் எண்ணெய் ஊற்றையிலையும் வெங்காயம் பட்டை லவங்கம் போட்டதை மட்டும் காட்டினேன், பேசாமையே காட்டிட்டேன். இப்போ அது 2 கிலோவுக்கு நான் இப்போ செய்கிறேன். 1/2 கிலோ வெங்காயம், அதுக்குள்ள தக்காளி, பச்சை மிளகா 100, புதினா, மல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். போட்டு சிக்கன் தான் செய்கிறோம், சிக்கன் பிரியாணி. அரைச்சி எண்ணெய் ஆயில் ஊற்றினேன். ஆயில் ஊற்றணும். இதுக்கு 2 கிலோ பிரியாணிக்கு பக்குவம் தான். 1/2 கிலோ ஊற்றினா தான் அதிகமான எண்ணெயும் இருக்காது. 100 நெய் ஊற்றணும். மேலே தான் நான் நெய் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தம் போட போவையில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் எண்ணெயும் பிரியாணிக்குள்ள எல்லாம் 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ பச்சை மிளகா 100, இங்கே மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் இனிமேல் தான் போடுவேன். இது வதங்கட்டும் கொஞ்சம், அதனால இருக்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கி தான் பெருநாள் ஆயிடுச்சு. ஏங்க இன்றைக்கில பெருநாள் நேற்று முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சு நேற்று சாப்பிட்றவங்களும் இன்றைக்கி கொடுக்கும், எல்லா மக்களும் கொடுக்கும். பிரியாணி மாஸ்டர் தான் ஒரு நேரத்தில் இப்போ செய்ய முடியல. அப்படி என்ன 80 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு தானே ஆகுது. உங்களுக்கு எப்பயும் 25 வயசாகவே தெரியும். இன்று இளமை, என்றும் 16 வயது. குசும்பு பார்த்தீங்களா இருக்கு. இருந்தாலும் என் பெரிய குழந்தைய மாதிரி வராதடி. பெரிய குழந்தையாலும் சின்ன குழந்தையாலும் வரல, அதான் ஒரு மனசு வருத்தம். பெண்ணா வருவாங்க இங்க, அவங்க வீட்டில் பெண்ணை கொண்டாட மாட்டாங்க. 2 கிலோவுக்கு 200 இன்ச்சு 200 பூண்டி கணக்கு தெரியும். நாங்கள் வந்து எங்கள் அத்தாலாம் பண்டாரிங்க அப்படின்னா சமைக்கிறது அப்பாங்க அப்படின்னா. அதனால எனக்கு அந்த பக்கம் எனக்கு வரும் அப்படின்னு எங்கள் ஜனங்கள்லாம் என்ன தான் போகிறதுக்கு வரும். அது போட்டால் தான் மசாலா எவ்வளோத்துக்கு சேர்க்குறோமோ, எவ்வளோத்துக்கு மசாலா சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டி எடுத்துக்கிறேன்.
அடுப்புனால அலர்ஜி எனக்கு. அவ்வளோதான். வாசம் நல்லா வாசம் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறோம்? இது வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா நாங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிறது. சீரகம், சீரகத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். அதில் கரம் மசாலா எல்லாமே இருக்குது. எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உரப்பு காரத்துக்கு பச்சை மிளகா கொடுத்துருக்கோம், கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்கோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரியாணி மசாலா போட்டுருக்கோம் டேஸ்ட்டு. எண்ணெயில் ஒரு கிண்டு கிண்டுனா கலரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மிளகு சீரகம் எவ்வளோது போடுறோமோ அவ்வளோது டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகு சீரகம் அளவுக்கு மீறினாலும் நல்லா இருக்காது. கறி வச்சதை தான் அப்படி இருக்கு. பண்டாரி சரியில்லை, வேற ஆள் மாற்றணும். கல்யாணத்தை தவிர எல்லாத்துக்கும் சமைச்சிட்டேன். அத்தா சொல்கிறாரு பண்டாரி சரியில்லையா, மாற்றணும். கல்யாணம் தவிர வளகாப்புக்கு, பிள்ளை பேர் 40க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சேன். சரிங்க. ஆன்ல இருந்துச்சா கட் பண்ணிட்டேன். தயிர் ஊற்றுனையில் ஆன் பண்ணாரா கட் பண்ணிட்டாரா தெரியல. தயிர் ஊற்றினேன், லெமன் ஊற்றினேன். அதுக்கப்புறம் அது 1க்கு 2 தண்ணி தான் அளவு கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வைக்கணும், இல்லாட்டி குழஞ்சி போயிடும். இல்லை வேலையாக அது பழைய அரிசியாக இருந்தால் 1க்கு 2 வைக்கலாம், புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். அப்படி தானே மாஸ்டர்? சொல்லுங்கள் மாஸ்டர், அதெல்லாம் சொல்லணும். அவங்க பாட்டில் 1க்கு 2 வச்சு சோறு கொலன்னு ஆகிட்டுனா என்ன அந்த பண்டாரி சொன்னதை கேட்டு செஞ்சோம், சோறு கொலன்னு ஆகிட்டாமாங்க. இது கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வச்சேன். அவ்வளோதான். உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். கை வந்து 1 கிலோவுக்கு இதான் உப்பு கணக்கு. அது போட்டுக்க வேண்டியதுதான். போதும் பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம கொதிக்கையில் அரிசியெல்லாம் கழுவி போட போகிற நேரத்தில் ஒரு தொட்டு ஒரு நேரத்தில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கறது எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும். மணக்கலக்கரமா இதுதான் பக்குவம். கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுலையே அப்படியே மேலே நெருப்பு கொடுத்துட வேண்டியதுதான். நான் மேலே தான் கேஸை போட்டு அழகாக போட்டு ஒரு சோறு வெள்ளையும் ஒரு சோறு கலருமாக வந்துட்டு இப்படி கொடுக்குறது தான் அப்போ உள்ள மாடல். கத்தி போதும் ஊற்று, அது இருந்தால் இருந்துட்டு போகுது, என்ன பண்ணுது? அப்படியே நெய் கொடுத்து தம் போட்டுற வேண்டியதான். முடிவா வீட்டுக்கார பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காரு. அதான் தம் போட்டுறோம். மேலே நெருப்பு போட்டு கீழே உள்ள நெருப்பை ஃபுல்லாக எடுத்துருங்க. இது அடுப்புலேருந்து
ஃபுல்லாக எடுத்துருங்க, அது பிடிச்சிரும். இதாண்டா எங்கள் வீட்டில் இன்றைக்கி போட்டாச்சுடா. நீங்கள்லாம் நேற்று சாப்பிட்ருப்பீங்க, இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றோம். சுடுதா? சுடுது பொருக்கு. போது விடுங்க, போது பரப்பி மட்டும் விடுங்க, அப்படியே ஃபுல்லாக வர்ற மாதிரி வச்சுட்டு இருக்கிற இதுக்கு தண்ணியை ஊற்றி விட்ருங்க கீழே நெருப்புலையெல்லாம். வெயில் நேரமில்ல. சரி தங்கங்களா, எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி போட்டோம். சாப்பாடு வைக்கையில் காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.